பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இளவரசன் அசுரா இந்த உலகத்துல பிறந்தாரு. அவரோட தந்தையான மகாராஜா அவரை ஒரு சிறந்த அரசனா உருவாக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அசுரா கெட்ட எண்ணங்கள் கொண்ட கொடூரமானவனா உருவானா. இந்த உலகமே அவனோட அடிமையா இருக்கணும்ன்றதுதான் அவனோட எண்ணமா இருந்தது. கொடூர மந்திரவாதிகள் கிட்ட இருந்து தீய சக்திகளை கத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட இருக்கிற தீய குணங்களை உள்வாங்க ஆரம்பிச்சான். அதோட பலன் அவனோட சக்தியை அதிகரிச்சது. அவன் பேருக்கு ஏத்த மாதிரியே உண்மையான அசுரனா மாறிட்டான். அப்பதான் ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரன் வந்தான். அவன் பேரு டான்ட்ரா. டான்ட்ராவும் அவனோட நண்பன் பென்டோரும் ஜாங்க்ன்ற ஒரு வாளை உருவாக்குனாங்க. ஆனா அந்த சக்தி வாய்ந்த அசுரனை அவங்க எதிர்க்கும் போது டான்ட்ராவால அசுரனோட சக்திக்கு ஈடு கொடுக்க முடியல. அவன் தோக்கிற நிலைமைக்கு வந்துட்டான். அவனுக்குள்ள இனம் புரியாத உணர்ச்சி வேகம் ஏற்பட்டு அவன் உருவாக்கின சக்தி வாய்ந்த ஜாங் வாளை அந்த அசுரன் தலையில குத்திட்டான். நன்மைக்கும் தீமைக்கும் நடுவுல இருக்கிற அந்த மந்திர சக்தி ஒரு மாபெரும் பிரளயத்தை உருவாக்குச்சு. அசுரா சிலையா மாறிட்டான். வாள்ல இருந்த ஜாங் முத்திரை 6 துண்டுகளா பிளவுபட்டுடுச்சு. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் டான்ட்ராவை எங்க தேடியும் காணல. பயத்திலேயே கிராமத்து மக்கள் அந்த அசுராவை சுத்தி ஒரு கோயிலை கட்டினாங்க. அதுக்கான முக்கிய காரணம் வெளியாளுங்க யாரும் இந்த தீய சக்தியை பார்க்க கூடாதுங்கிறது தான். வாவ், தண்டர் ஃபிஸ்ட் எவ்வளவு நல்லா இருக்கான்ல. எனக்கும் அவன மாதிரி ஆகணும்னு ஆசையா இருக்கு. டாக்டர் ஜாம்பி, நீங்க ஏன் என் மக்களை கடத்துறீங்க? நான் உங்களை எப்படியாவது தடுத்து நிறுத்துவேன். பாயு த தண்டர் ஃபிஸ்ட், உன் சக்தி எல்லாமே போலின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த அழகான பொண்ணை நான் கடத்த போறேன். பாயு, என்னை எப்படியாவது காப்பாத்து. சோனியா, நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். அவ்வளவுதான், முடிஞ்சது. சீக்கிரமே நான் சூப்பர் ஹீரோ ஆயிடுவேன். பார்த்து போக மாட்டியா? La 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 la. மை காட், இந்த கிராமத்தை பாரு. அம்மா இந்த கிராமத்துக்கு எதுக்கு என்ன வெக்கேஷன் அனுப்புனாங்கன்னு தெரியலையே. இங்க தண்ணி இருக்கான்னு கூட தெரியல. என்ன பண்ண போறனோ? அங்கிள் வீட்ல இருக்காரோ இல்லையோ? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வீட்ல யாராவது இருக்கீங்களா? யாரோ வந்திருக்காங்க. யாரா இருக்கும்? ஹலோ, இவ்ளோ பழைய வீடு, பெல்லு கூட இல்ல. ஒருவேளை பெல்லா இதை தான் யூஸ் பண்ணுவாங்களோ என்னவோ. ஹலோ அக்கா, அத தொடக்கூடாது. ஓ, என்ன மன்னிச்சிருங்க. இது என் அங்கிள் ஃப்ரேடோட வீடுன்னு நினைச்சு வந்துட்டேன். சாரி. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வீட்டோட கதவை நீங்க தட்டணும். இதுதான் நல்ல பழக்கம். ஓகே, சரி. ஹேய் பொடியா, இந்த வீட்ல உன்னை தவிர வேற யாரும் பெரியவங்க இல்லையா? என் அப்பா வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அது சரி, நீங்க யாரு?
நீ இந்த மாதிரி பேசினா நான் எப்படி சொல்லுவேன்? இதோ அவரே வந்துட்டாரு. அப்பா, இவங்க உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோ. ஓ ரேணி, நீ வந்துட்டியா? ஆமா அங்கிள், அம்மா கொஞ்ச நேரம் முன்னாடி தான் கிளம்புனாங்க. கவலைப்படாத, இது சிட்டி மாதிரி இருக்காது. ஆனா உனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் இந்த சீசன்ல காத்து ரொம்ப நல்லா இருக்கும். சரிப்பா, சொல்லுங்க, இவங்க யாரு? ஓஹோ, நான் சொல்ல மறந்துட்டேன். இவ தான் சிட்டில இருக்கிற உன்னோட கசின். நீ யாருன்னு சொல்லு. நீ என் கசினா? ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்ல? நான் தான் பாயு. என் பேரு ரைனி. நீ ரொம்ப வினோதமான பையனா இருக்க. யாரோ கத்துறாங்க. ஆ, எனக்கும் கேட்டுச்சு. வா என்னன்னு போய் பாப்போம். அரக்கனுங்க, அரக்கனுங்க, காட்டு அரக்கனுங்க. அந்த காட்டு அரக்கனுங்க இருக்கிறது உண்மைதான். அவங்க எல்லாரையும் நான் பார்த்தேன். சரி சரி, அமைதியா இரு. நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அவங்க உண்மைதான், அவங்க இருக்கிறது உண்மைதான். என் தலைய நீயே பாரு, பின்னாடியில இருந்து அடிச்சிட்டாங்க. எப்படி வீங்கி இருக்கு பாருங்க. நான் ஒண்ணு போய் சொல்ல. சரி கத்தாத, நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஹே பாயு, அந்த ஆள் எதை பத்தி பேசுறாருன்னு கொஞ்சம் சொல்ல. எங்க ஊரோட புராண கதைகள்ல இருக்கிற அரக்கர்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. காட்டோட வடக்கு பகுதிக்கு போக கூடாதுன்னு எங்க அப்பா நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல அரக்கர்கள் இருப்பாங்களாம். அந்த காட்டுக்குள்ள யார் போனாலும் அரக்கர்கள் அவங்கள தாக்குவாங்களாம். நான் விறகு கட்டையை தேடி தான் காட்டுக்குள்ள போனேன். அந்த காட்டுக்குள்ள நம்ம போக கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? ஆமா, இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இதுவரை தாக்கப்பட்டவங்க யாருமே அந்த அரக்கனை பார்த்தது இல்லையா. அந்த அரக்க அவங்கள அடிச்சு போட்டு அந்த உடலை காட்டுல இருந்து வெளியே போட்டுடுமா. எனக்கு இதுலலாம் நம்பிக்கையே இல்லப்பா. ஏதாவது காட்டு மிருகம் அவங்கள அடிச்சு போட்டிருக்கோம். நீயும் அந்த இடத்துல போய் பார்த்தது இல்ல தானே? ஆமா, போனதில்ல. ஏன்னா எங்க அப்பா அங்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எதுக்கெல்லாம் பயப்படுறான் பாத்தியா? இவன் ஒரு கோழை, இவன் ஒரு குழந்தை பையன். அப்பா மேல பழிய தூக்கி போடுறான் பாத்தியா? நீ சரியான கோழை தானே? என்னப்பா? ஆமா, சரியான வாத்து முட்டை. இந்த மொட்டையனுங்கள, நான் பயந்தாங்கோலி இல்ல. நான் நினைச்சேன்னா இப்ப கூட போயிட்டு வருவேன். நீ பயந்தாங்கோலி இல்லன்னா அந்த காட்டுக்குள்ள போய் நிரூபிச்சு காட்டு. இன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த காட்டுக்குள்ள நீ இருந்துட்டன்னா நான் ஒத்துக்கிறேன். நீ பெரிய வீரன்னு. நீ வேணா பாரு, தலை தெறிக்க பயந்து ஓடிடுவேன். சரி, நான் பயந்தாங்கோலி இல்லைன்னு நிரூபிக்கிறேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு பாயு. அவங்க சொல்றத நீ செய்யணும்ன்ற அவசியம் இல்ல. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க அப்பா எவ்வளவு வருத்தப்படுவாருன்னு உனக்கு தெரியாது. அதானே, இந்த அக்கா உன் நல்லதுக்கு தான் சொல்றாங்க. நீ அப்படி பண்ணாதான் உன் மானம் போகாம இருக்கும். இல்லைன்னா துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடுவேன். கவலைப்படாத, அவங்க எப்பவுமே இப்படிதான் பேசுவாங்க. ஆனா நான் யாருன்னு காட்ட எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. சரி, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். இது சுவாரஸ்யமா இருக்க போகுது. மதியம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க காட்டுக்குள்ள இருப்போம். ஒழுங்கா நீ அங்க வந்துடு. இல்லன்னா வாங்கடா போலாம். ஓகே பாஸ். வா போகலாம், நம்ம தயாராகணும். எது நம்மளா? என்ன சேர்க்கிற? ஏய் இரு பாயு, நான் எப்போ உன் கூட வரேன்னு சொன்னேன்? ஏய் இரு. வறுத்த கோழியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசிக்குது வேற. எனக்கும் பசிக்குது. நல்லா சாப்பிடு ரைனி. சரி அங்கிள். சாப்பிடு. சிக்கன் சூப்பரா இருக்கும். கூச்சப்படாம எடுத்து சாப்பிடு. அவனை பாத்தியா? நல்ல தீனி பண்டாரம். கிடைச்சத ஒன்ன விட மாட்டான், எல்லாத்தையும் சாப்பிட்டுருவான். வாவ். அங்கிள், அவன் தொண்டையில மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அப்பாடா. எப்பவும் இப்படிதான் ஸ்பீடா சாப்பிட்டுருவான். சரி சரி, நீயும் சாப்பிடு. வேற ஏதாவது வேணும்னா கேளு, செஞ்சு தரேன். என்ன ஆசையோ அதை விருப்பப்பட்டு கேளு. உன்
எஸ், நான் இப்போ கிளம்ப தயாராயிட்டேன். அந்த தொடர் நடுங்கி நம்மள பார்த்ததை எப்படி பயப்பட போறான்னு பாருங்க. நீதான் பெஸ்ட் ட்ரேக்கோ. பயத்திலேயே அவன் அப்பீட் ஆக போறான் பாருங்க. அவன் வந்துகிட்டு இருக்கான். முகமூடி போட்டு தயாராகிருங்க. உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா பாயு? நல்ல வெளிச்சமா இருக்கு. இந்த நேரத்துல பேயெல்லாம் வராது. எனக்கு தெரிஞ்ச பேயெல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா எதுவும் பண்ண தோணாதா? அந்த மொட்டைங்க எங்க? ஆமா, அது என்ன சத்தம்? இல்ல, அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. நீ ட்ரேக்கோ அடிச்சிட்ட. நாங்க உன்னை சும்மா விட மாட்டோம். இன்னும் 2 பேர் இருக்காங்களா? ஏய் பாயு, எஸ். ஓ, இந்த பாயு எங்க போனா? இந்த பசங்க ஏன் தான் இவ்வளவு குறும்பு பண்றாங்களோ தெரியல. போதும், என்னால இதுக்கு மேல அடி வாங்க முடியாது. பாஸ், இருங்க, நாங்களும் வரோம். அவங்க தப்பிச்சு போறாங்க. தண்டர் ஃபெஸ்ட். பாயு, அவங்க பின்னாடி போகாத, நில்லு. ஹேய், நான் சொல்றத கேளு. இரு, நானும் வரேன். பாயு, பாயு, நீ எங்க இருக்க? பாயு, அட கடவுளே, இப்படியே போனா நான் தொலைஞ்சு போயிருவேன் போல இருக்கு. ஆமா, நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்? தேவையில்லாம இதுல நான் தலையிட்டுட்டேன். அவன் தொலைஞ்சு போயிட்டானா அங்கிளுக்கு நான் என்ன பதில் சொல்றது? பாயு, ரெய்னி, நீ எங்க பாயு. இருக்க? நான் இங்க தான் இருக்கேன். நீ அங்க இருக்கியா? எங்கேயும் போயிடாத, அங்கே இரு. ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் இப்படி பண்ண? வா, வீட்டுக்கு போலாம். இல்லனா உங்க அப்பா ஒரு வழி ஏன் இப்படி பண்ணிடுவாரு. அடிக்கிற? அங்க பாரு. என்ன பார்க்கணும்? கம் ஆன், வா, போய் என்னன்னு பார்க்கலாம். ஹேய் பாயு, மரியாதையா திரும்ப வந்துரு. நில்லு, நானும் வரேன்.
ம். ம். ஓ, 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 ஓ. ம். ஓ. ம். 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 Oh. அற்புதம். இனிமே இந்த உலகத்துல நான் தான் மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ. பாயு ஏய் ரெய்னி, ரெய்னி, இங்க பாரு, நான் எப்படி மாறிட்டேன்னு பாரு. பாரு. நீ யாரு? எனக்கு தெரியலையா? நான் தான் பாயு. பாயுவா? ஆமா, நானே தான். என் பாடிய பாரு. பார்க்க செம்மையா இருக்கேன்ல. நான் இந்த மாதிரி அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டியே. உள்ள ஒரு பெரிய சிலை இருந்துச்சு, அதுல இருந்த வாளை நான் எடுத்துட்டேன். ஆனா இதெல்லாம் என் கனவு மாதிரி இருக்கே. என் உடம்பும் சூடாயிடுச்சு. அப்புறம் பார்த்தா நான் இப்படி இந்த புலி வீரனா மாறி இருக்கேன். அந்த வாள் எனக்கு சூப்பர் பவர்ஸ் கொடுத்துருக்கு. நான் போய் இதை டெஸ்ட் பண்ண போறேன். நான் என்ன பண்ணேன்னு பாத்தியா? என்ன பார்த்து மிரண்டுட்டல. என் பவர்ஸ் அதுக்கு என்ன ஆச்சு? அதானே, என்ன மாத்திடு, என்ன புலியா மாத்திடு.
ஏன் நான் மாற மாட்டேங்கிறேன்? பாயு, இந்த இந்த வாளை பத்தி தான் நீ அப்பவே என்கிட்ட சொன்னியா? ஆமா ரேனி. இது சாதாரண வாள் இல்ல, நான் புக்ல படிச்சிருக்கேன். இது பேரு ஜாங். இதுல மந்திர சக்தி இருக்கு. ஆனா அதை எதையும் நான் நம்பல. ஆனா இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். ஓ, இது செம்மையா இருக்கு. இங்க பாரு பாயு, இந்த ஜாங் தப்பானவங்க கைக்கு கிடைக்க கூடாது. நான் சும்மா சொல்லல, இதை வச்சு நீ விளையாட கூடாது. தீய சக்தி கையில இது போச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்னா இந்த வாளை கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி நடக்க நம்ம ஒருபோதும் விடக்கூடாது. உன்னை இது எப்படி மாத்துச்சுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வாள் ஆபத்தானதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதை நம்ம கண்டுபிடிச்ச இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம், சரியா? என்ன, முடியவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே இங்க பாரு இல்ல. பாயு, அத பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. இது ஒண்ணு உனக்கு சொந்தமானது கிடையாது. இல்ல, இது என்னோடதுதான். என் டாலர் இதுல பதிஞ்சிருக்கு. வேணும்னா நீயே பாரு. என்னது, பாரு. உன் டாலரா? ஆமா, பாரு. இது எங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க. உன் அம்மாவா? இது இங்க கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கு பாரு. எனக்காகவே செஞ்ச மாதிரி இருக்குல்ல. இதுல இருக்கிற சக்திகளால நான் ஒரு சூப்பர் ஹீரோ ஆக போறேன். சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறான். அப்ப இத நீதான் வச்சுக்க போறியா? ஆமா, இது எனக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்கு. கிராமத்து மக்களை நான் காப்பாத்துவேன். எல்லாரும் என்ன பாராட்ட போறாங்க. பாயு த சூப்பர் ஹீரோ. அதுதான் அந்த ஜாங் வாளா? என் வீரர்களே, அவங்கள போய் பிடிங்க. பாயு, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எங்க அப்பா
நான் போய் எங்க அப்பாவை காப்பாத்தணும். இங்க பாரு, அந்த அரக்கனுங்கெல்லாம் நம்மள தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்போ எங்க அப்பா நிலைமை? நான் சொல்றத கேளு பாயு. அவங்கள நம்ம 2 பேரால மட்டும் எதிர்க்க முடியாது. எப்படியாவது இந்த கிராமத்து மக்களை நம்ம எச்சரிக்கைப்படுத்தியே ஆகணும். கிராமமா? ம். ம். சரி போலாம். ம். அங்க பாருங்க, வாங்க வாங்க எல்லாரும் போயிடலாம் வாங்க. போச்சு போச்சு எல்லாம் போச்சு. நான் சொன்னல அது வந்துடுச்சு பாருங்க. அவ்வளவுதான், நம்ம கதல காலு அவ்வளவுதான். நம்ம சாக போறோம். அந்த அருக வந்துட்டா நம்ம கதை பிடிச்சது. என்ன இது? முதல்ல எங்க அப்பா, இப்ப கிராம மக்கள் எல்லாருமே. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா? இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வாழ்தான். நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏய் குட்டி பையா, அழறத நிறுத்து. பல நூற்றாண்டுகள் கடந்து போயிடுச்சு. இப்பதான் இறுதியா அதுக்கான தருணம் வந்திருக்கு. என்னது குரங்கு பேசுது? ஆமா, யார் நீங்க? என்ன எம்போன்னு கூப்பிடலாம். பையு, இப்போ உன்னால உங்க அப்பாவையும் அந்த கிராமத்து மக்களையும் காப்பாத்த முடியும். என்னால முடியுமா? நிஜமாவா? ஆனா எப்படி? எது இதை வச்சா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த சிலையிலிருந்து நீ எடுத்த இந்த வாள் அசுரனை பல வருஷமா சிறை பிடிச்சு வச்சிருந்தது. நீங்க பார்த்த அந்த பயங்கரமான பூதம் தான் அசுரா. உங்க அப்பாவை நீ காப்பாத்தணும்னு நினைச்சேன்னா இந்த வாள்ல இருந்த ஜாங் முதிரையோட 6 பாகங்களை நீ முதல்ல கண்டுபிடிச்சாகணும். 6 பாகங்களா? ஆனா எப்படி முடியும்? அந்த அரக்க ரொம்ப பெருசா பயங்கரமா இருக்கானே. இது உன்னோட விதியா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து நீ தப்பிக்கவோ கடந்து போகவோ முடியாது. உங்க அப்பாவையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுது. என் அப்பாவுக்காக நான் இதை பண்ண ஒத்துக்கிறேன். நல்லது. இன்னைக்கு நாம நல்லா ஓய்வெடுத்துக்கணும். ஏன்னா நாளையில இருந்து நமக்கு ஓய்வே இருக்காது. ஹே பாயு, கவலைப்படாத. இந்த பயணத்துல நானும் உனக்கு துணையா இருப்பேன். நீ என் கூட வருவியா? ஆமா, உங்க அப்பா கிட்ட நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கொடுத்த வாக்க நான் எப்பவுமே காப்பாத்துவேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை சந்திக்கலாம், சரியா? நானும் எங்க அப்பாவை காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்றேன்.
விடிய காத்தால ஆயிருச்சு, ஆனா இந்த காடு மட்டும் இன்னும் இருட்டாவே இருக்கு. ஏன்னு தெரியலையே. எங்க அப்பா சொல்லிருக்காரு, காட்டோட வடக்கு பகுதியை தாண்டிட்டோம்னா அந்த பக்கம் எந்த ஒரு கிராமமும் இருக்காதான். அது என்னமோ உண்மைதான். என்ன சொல்ற? நான் சாப்பாடு கம்மியா தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம மக்களை கண்டுபிடிக்கலன்னா என்ன பண்றது? ஆ, எனக்கு ஒன்றும் புரியலையே. நம்ம கோழியை பிடிக்கலாம், வறுத்த கோழி சாப்பிடலாம். நம்ம சாப்பிடலாமா? சாப்பாடை பத்தி பேசுனதுமே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்ல, இந்த மாதிரி நேரத்துல நீ நிறைய சாப்பிடக்கூடாது. ஏன்னா எப்போ நம்ம ரொம்ப தூரம் போகணும்னு சொல்றாரு. ஆமா எம்பு, இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? இந்த வாளோட மத்த 5 பாகங்கள் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பல காலங்களுக்கு முன்னாடி அந்த கத்தியை உருவாக்குனது என்னுடைய நண்பன் பென்டோரும் நானும் தான். அந்த இடத்தோட பேரு வார்னா உலகம். மத்த பாகங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பென்டோர் ஒரு தடயத்தை விட்டு போயிருக்கான். உங்க நண்பன் இந்த வாளை உருவாக்குனது நமக்கு நல்லதா போச்சு. நாங்க மட்டும் அதை உருவாக்கலன்னா அசுராவோட சக்தி பல மடங்கு அதிகரிச்சிருக்கும். அதோட அந்த காலத்துல யாராலையும் நெருங்க முடியாத அசுராவை கட்டுப்படுத்துற சக்தி எங்க வாளுக்கு மட்டும்தான் இருந்தது. ஜியாங் வாழ் தான் எங்க கடைசி நம்பிக்கை. இந்த உலகத்துல இருக்கிற சக்தி வாய்ந்த 6 போர் வீரர்கள் ஒன்னா சேர்ந்தாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற சக்திய ஒரு ஆயுதமா ஒண்ணு திரட்டினாங்க. அப்படித்தான் இந்த ஜாங் வாள் உருவாக்கப்பட்டது. முத்திரையோட ஒவ்வொரு பாகத்திலையும் ஒவ்வொரு வீரனோட சக்தி அடங்கி இருக்கு. வீரர்களா? ஆமா, அதனாலதான் இந்த வாளை ஜாங் வீரன்னு கூட சொல்லுவாங்க. பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வார்னாவோட 6 வீரர்களோட சக்தியால உருவாக்கப்பட்டது. அந்த காலத்துல யாராலையும் அசுராவை எதிர்க்க முடியல, இந்த வீரர்களை தவிர. வார்னா அந்த அண்டர்வேல்டா? அங்கிருந்தா வரீங்களா? ஆமா. எம்போ, இப்ப நம்ம அந்த உலகத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்லிடாதீங்க. அதுக்குள்ள போகணும்னா நமக்கு போர்ட்டல் மாதிரி ஏதாவது வேணுமே. நாம திரும்ப வருவோமா? உண்மை என்னன்னா, நாம இப்ப வாரணாக்கும் மனிதர்கள் உலகத்துக்கும் நடுவுல இருக்கோம். ஓஹோ, எனக்கு இப்பவும் புரியலப்பா. நான் வெளியே வந்ததை பார்த்து இந்த ராஜ்யத்து மக்கள் நடுநடுங்க போறாங்க. ஓ, எங்க இருக்கியா நீ, என்னோட துரோகி நவாரா? நான் உன் கூட இல்லாததால உன் நிலைமை என்னாச்சுன்னு பாத்தியா? சிம்மாசனத்துல உட்கார்றது உன்னோட கனவுல கூட நடக்காது. ஆனா என்ன பண்ணி தொலைகிறது? என் நிலைமை, என் எதிரிய கண்டுபிடிக்க உன் உதவி தேவைப்படுது. நவாரா, நவாரா ஏமாத்துறதுல கை தெரிந்தவன் என் ரெங்கா படையின் தளபதி. எழுந்திரு, உன் நீண்ட தூக்கத்திலிருந்து எழுந்திரு.
நான் திரும்ப வந்துட்டேன். அசுரா நீங்களா? இது நிஜமாவே நீங்க தானா என் அரசன் அசுரா? நீங்க திரும்ப வந்துட்டீங்களா அரசே? உன்னோட நீண்ட தூக்கம் உன் ஞாபகத்தை அழிச்சிடுச்சா? என்ன மன்னிச்சிருங்க அரசே, எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அந்த வீரர்கள் எல்லாரும் மனிதனா மறுபிறவி எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? வீரர்களா? மறுபிறவி எடுக்கவா? அதுக்காக நம்ம பல்லாயிரம் வருஷங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும் அரசே. ஆமா, நீங்க பழையபடியே இருக்கீங்களா இல்ல அதாவது சக்தி வாய்ந்த அசுரா? போதும், உன் நடிப்பை நிறுத்து. உனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சா நீ என்னோட முதுகிலேயே குத்துவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல, என்னை பத்தி தப்பா புரிஞ்சிருக்கீங்க அரசே. நீங்க திரும்பி வர வரைக்கும் உங்க நாட்டை நான் பத்திரமா பாத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க ஒரு நாள் திரும்ப வருவீங்கன்னு எனக்கு தெரியும். பயமூடு, பல்லாயிரம் வருஷங்கள் வீணாயிடுச்சு. இந்த முறை நான் என்னோட திட்டத்தை கண்டிப்பா நிறைவேற்றிய தீருவேன். நவாரா, சொல்லுங்க அரசே. சின்ன பையன்தான் என்ன விடுவிச்சிருக்கான். ஜாங் வாழை அவன் தான் எடுத்தான். அவன் ரொம்ப பரிச்சயமானவனா இருக்கான். அவனை கண்டுபிடிச்ச அந்த வாழை கொண்டு வா. கண்டிப்பா அரசே, இதோ வேலையை இப்பவே முடிக்கிறேன். எல்லாரும் வாங்க. ஆஹா, இது சூப்பரா இருக்கு. எம்போ, பல்லாயிரம் வருஷம் ஆயிடுச்சு. உங்க ஃப்ரெண்ட் பென்டூர் இன்னும் உயிரோட இருப்பாரா? அசுராவோட யுத்தத்துல அவன் காணாம போயிட்டான். அது இங்க எல்லாத்தையும் மாத்திடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி நமக்கு அந்த தடயங்களை விட்டுருப்பாரா? ஆமா, அவர் உருவாக்கின விஷயங்கள் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. நமக்கு தடயம் கிடைச்சா மட்டும்தான் அந்த ஜாங் முத்திரையோட மீதி பாகங்கள் எங்க இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். அது இங்கிருந்து ரொம்ப தூரம் கிடையாது. ஆனா நேரம் வந்துடுச்சு, நாம கிளம்பி ஆகணும். பயோ, வா போலாம். தோ வரேன். யாரோ நம்மள பின்தொடர்றாங்க. ஆமா, அது என்ன? அது அவனேதான். அவன் வந்துட்டான், திரும்பி வந்துட்டான்.
குட்டி பையா, உன்ன மாதிரி குட்டி பையன்லாம் இங்க சுத்தலாமா சொல்லு? அதுவும் இந்த ஆபத்தான ஆயுதத்தை கையில வச்சிருக்கியே. அத எனக்கு கூட. நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன், என்ன நீ நம்பலாம். வேண்டாம், கிட்ட வராத. ஆமா, யார் நீ? அங்கேயே நில்லு. நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தெரியுமா? ஓ, அவ்வளோ தைரியசாலியா நீ? நீ பேசுறது கேட்க நல்லாதான் இருக்கு. பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி உன்னை எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இது விளையாடுறதுக்கான நேரம் இல்ல போடியா. அதை எனக்கு கூட. டேன்ரா, ஒரு வீரனா இருந்து இப்ப குரங்காயிட்டியா? என்ன இப்படி ஒரு மாற்றம்? பாயு, இதான் நேரம். உருமாறு. மாறணுமா? ஆனா ஆனா அது எப்படி? எனக்கு ஞாபகம் இல்ல. ரெய்னி, போதும் புடிப்பையா, அந்த வாழை எனக்கு கொடுத்துற. இதுக்காக தான் நான் பல்லாயிரம் வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். பாயு, உன் கவனத்தை செலுத்து. ஜாங் உன்னை கூப்பிடுறத கவனிச்சு கேளு. கேட்கணுமா? ஜாங் உன்னை முதல் முறை கூப்பிட்டத நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ஆமா, எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. நான் மாறிட்டேன். இப்ப எப்படி உருமாறணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. தாக்குங்க. வேண்டாம், என்ன விடு. உனக்குள்ள எவ்வளவு நாளும் சக்திகள் இருக்கலாம், ஆனா உனக்குள்ள இருக்கிறது குட்டி பையன். ஜாங் வாளை பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு பாயு. நான் உன்னை அதை பயன்படுத்த விட மாட்டேன்.
அவ்வளவுதான் உன் கதை முடிய போகுது. ஆசுரா என்ன திரும்ப கொண்டு வந்தப்போ எனக்கு முழு சக்திகளை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். முதல்ல அதை சரி பண்ணணும். நல்லா தான் சண்டை போடுற போடியா. என்ன பண்றது, இன்னைக்கு விளையாட்டை நம்ம நிறுத்திக்கலாம். ஆனா கவலைப்படாத, நான் உன் கூட திரும்பி விளையாட கண்டிப்பா வருவேன். எனக்கு உன்னை பார்த்து எந்த பயமும் இல்ல. இங்க வா, உன்னை ஒரு வழி பண்ணிடுறேன். நம்ம திரும்பவும் சந்திப்போம். எனக்காக காத்துரு. எங்கடா பயந்து ஓடுற? மரியாதையா கீழே வா, நம்ம சண்டை இன்னும் முடியல. அச்சச்சோ. எம்பு, ரெய்னி, பயோ, உனக்கு எதுவும் ஆகல? நான் நல்லாதான் இருக்கேன். ஆனா எம்பு, நான் நல்லாதான் இருக்கேன். இந்த நவார அசுராவோட தளபதி. நல்ல வேளை அந்த அசுரா இங்க வரல. உன்னையும் இந்த வாளோட சக்தியையும் அவன் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம கிட்ட நேரம் இல்ல. அவனும் அவனோட வீரர்களும் நம்மள தாக்க வருவாங்க. இனிமேதான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நவாரா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வெறும் கையோட என் முன்னாடி வந்து நின்னு இருப்ப? என் வீரர்கள் தோத்து போனா அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு மறந்துட்டியா? இல்ல நான் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா? என்ன மன்னிச்சிருங்க அரசே, அந்த ஜாங் வால் என் கைக்கு வந்துச்சு. ஆனா அதை வச்சிருக்கிறது பென்டோர் தான். மறுபிறவை எடுத்திருக்கான். அந்த வாளோட உதவியால அவனால உருமாற முடியுது.
என்னோட முழு சக்தி எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அவனை சுலபமா தோக்கடிச்சிடுவேன். அந்த பையனை விட நான் பலவீனமானவன் நீ சொல்றியா? இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா இல்ல அரசே. ஆனா நீங்களும் இன்னும் முழுமையா உங்க சக்தியை அடையல இல்லையா? இருந்தாலும் அவனை தோக்கடிக்க நமக்கு இன்னொரு வழி இருக்கு. சொல்லு, உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லி தொலை. அது ஒண்ணும் இல்ல அரசே, அந்த பாகங்கள் இல்லாததுனால அந்த வாள் இன்னும் முழுமையடையல. அவங்களே அந்த பாகங்களை சேகரிக்க போறாங்க. நீங்க எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா மீதி இருக்கிற பாகங்களை நான் அவங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். அப்புறம் அந்த சக்திகள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த வாழை எடுக்கிறது ஒரு சின்ன குழந்தை கிட்ட இருந்து மிட்டாய் எடுக்கிற மாதிரி. அப்ப சரி, அந்த பாகங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதும் அதை என்கிட்ட கொண்டு வா. இந்த முறை நான் கொடுத்த சக்தியை வீணாக்கிடாத. நீங்க ரொம்ப நல்லவர் அரசே. அப்ப அந்த பென்டோ திரும்ப வந்துட்டானா? இந்த முறை அவனால என்ன தடுக்க முடியாது. வாவ், கூல். இதுதான் அந்த இடமா? ஆமா, பேரன் அஸ்திரக்காரா. காலம் ரொம்ப வேகமா ஓடி போயிடுச்சு பென்டோர். அன்னைக்கு உனக்கு நடந்த சம்பவத்தை என்னால இன்னும் மறக்க முடியல பென்டோர். செம்மையா இருக்கு. நாம எதை தேடி வந்திருக்கோம்? ஒரு பழங்காலத்து காகித சுருளை தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த 6 வீரர்கள் எங்க இருக்காங்கன்னு அந்த வரைபடத்துல இருக்கோம். ஓ, இது என்ன வித்தியாசமா இருக்கு? சூப்பர். இந்த இடம் ரொம்ப அருமையா இருக்கு. நாம இந்த இடத்துல இருந்து தேட ஆரம்பிக்கலாம். அடேங்கப்பா, எத்தனை ஸ்க்ரால்ஸ் இருக்கு. இங்க இருக்கிற பல காகிதங்கள்ல ஆயுதங்களோட டிசைன்ஸ் தான் இருக்கு. சில குறிப்புகள்ல பென்டோர் அவன் வாழ்க்கையில பண்ண விஷயங்களை பத்தி எழுதியிருக்கான். நமக்கு உதவி பண்ற வரைபடம் இங்க தான் எங்கேயோ இருக்கு. பாயு, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு. ஓகே.
இத பார்க்க ஸ்க்ரால் மாதிரியே இருக்கு. இந்த டியூப்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இததான் நாம தேடி வந்தோமா? எம்பு, நம்ம எதை தேடி வந்திருக்கோம்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ஏன்னா நான் பார்க்குற எல்லாத்துலயுமே வித்தியாசமான வரைபடம் இருக்கு. அந்த ஸ்க்ரால்ல ஒரு புலியோட தலையோட முத்திரை பதிஞ்சிருக்கும். அதோ அதே மாதிரி. என்ன வாசனை அது? சாப்பாடுன்னு நினைக்கிறேன். பாயு, எனக்கு இந்த ஸ்மெல்லு நல்லா தெரியும். இது மீனோட ஸ்மெல்லு தான். ஓ, இவன் எங்க போறான்? இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. நினைச்ச மாதிரி இருக்கு. ஆனா இது யாருடைய சாப்பாடு அப்படின்னு இங்க யாரோ இருக்காங்கன்னு தான் அர்த்தம். சரி, அவர்கிட்ட நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நிறைய மீன் இருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணிக்கலாம். முதல்ல நான் சாப்பிட்டுடுறேன். யாருப்பா நீ? ரேனி. பாயு, யார் நீ? பார்க்க நிஞ்ச மாதிரி இருக்க. நீங்க அத்துமீறி வந்துட்டீங்க. அப்புறம் என் சாப்பாடு வேற நீ திருடி சாப்பிட்டுட்ட. நான் தான் அந்த கேள்வி கேட்கணும். நீங்கெல்லாம் யாரு? நீ இப்ப என்ன சொல்ல வர? உனக்கு திரும்ப சொல்லணுமா? நீங்க தான் இந்த இடத்துக்கு அத்துமீறி வந்திருக்கீங்க. முட்டாள். என்ன முட்டாள் நான் சொன்னேன்? மரியாதையா கீழே வா. நீ இந்த வீட்ல தான் இருக்கேன்னா என்னால நம்ப முடியாது. உன்னோட பேரண்ட்ஸ் எங்க? மரியாதையா பாயு அந்த கூண்டுல இருந்து வெளியில விடு. ஆமா ஆமா, வெம்பு இது அவரோட ஃப்ரெண்டோட வீடுன்னு சொன்னாரு. பாயு, அத சாப்பிடாத. பார்க்கவே கன்றாவியா இருக்கு. உங்கள மாதிரி முட்டாள்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. இப்ப நான் இந்த பொடி பையனை வச்சு என்ன பண்றது? என்ன? நான் ஒன்னும் பொடி பையன் கிடையாது. நான் ஒரு சூப்பர் ஹீரோ. ஆமா ராசா, ஆமா. எதுக்கு இப்படி அழற பொடி பையா? கத்தாம கொஞ்சம் அமைதியா இரு. உன் பின்னாடி பாரு. நீங்கெல்லாம் சிட்டில இருந்து தானே வந்திருக்கீங்க? ஓ, என் கையில என்ன இருக்குன்னு பாருங்க. அது என்னோட கேமரா. நீ எப்ப அதை திருடின? அதை என்கிட்ட கொடு. ஓ, இதையா சொல்ற? இத நான் நேத்து தான் கண்டுபிடிச்சேன். இத எங்க எடுத்தேன்னு தான் ஞாபகம் இல்ல. அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துல தான் எடுத்தேன். எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா? ஹே, அது ரெய்னியோட கேமரா. இது தூக்க முடியல அப்படின்னா உருமாறணும். புலியா மாறிடு. பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஒரு சூப்பர் ஹீரோவா நான் அநியாயத்தை எதிர்ப்பேன். அட பாரு, நல்லா வேஷம் போடுறான். முடிஞ்சா என்ன புடிச்சு பாரு பார்க்கலாம். போய் அவனை புடி பாயு.
பாயு, நீ ஒரு புலி. உன் நகங்களை பயன்படுத்தி மேல போ. ஆமால, செம்ம ஐடியா. மாட்டியா? இந்த வாங்கிக்க. ரொம்ப வேகமா இருக்கான். உங்களால என்ன தொடக்கூட முடியல. அந்த வாள் உங்ககிட்ட இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவனுக்கு பாயோட வாளை பத்தி தெரிஞ்சிருக்கு. இங்க பாரு பொடி பையா, பேசாம நீ அந்த வாளை என்கிட்ட கொடுத்துரு. அந்த வாள் என்கிட்ட இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. என்னது? ஹேய், நீ என்ன கொல்ல பாத்தியா? நான் ஒன்னும் பொடி பையன் கிடையாது. எனக்கு கோபம் வருது. இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். நீ நல்ல பலசாலியா இருப்ப போல இருக்கு. அப்படின்னா நான் பிளான் B செயல்படுத்தணும் போல இருக்கு. இவனுக்கு மந்திரம்லாம் தெரிஞ்சிருக்கே. அவன் தப்பிச்சு ஓடுறான். கவலைப்படாத, நான் அவனை தப்பிக்க விட மாட்டேன். மாட்டின. என்னப்பா, தப்பிக்கலாம் நினைச்சியா? தோல்வியை ஒத்துக்கவே மாட்டியோ? அது எங்க கூட. சரி, இப்ப உன்னை என்ன பண்றது? ஹேய் பாயு.
எனக்கு இன்னும் 500 ஆத்மாவாவது தேவைப்படுது. அதுக்கப்புறம் என்னோட சக்தியை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த உலகத்தையே நான் தான் ஆள போறேன். அசுராக்கு பொறுமையே இல்லாம போயிடுச்சு. அவன் எப்பவுமே மனிதர்களை குறைச்சு தான் எடை போட்டிருக்கான். அவன் சிலையா மாறினதுக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. மனிதர்கள் ரொம்ப ஆபத்தானவங்களா மாறிட்டாங்க. கூடவே நானும் தான். சரி, யார் இந்த பையன்? எங்களை பார்க்கறதுல உனக்கு எந்த ஆச்சரியமும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். எங்க கிட்ட இருந்து எதுக்காக திருடுறேன்னு சொல்லு. என்ன திருடன்னு சொல்றியா? ஆனா என் வீட்லயே என்ன நீ பணைய கைதியா வச்சிருக்க. அவனுக்கு பாயோட வாளை பத்தி தெரிஞ்சிருக்கு. அத அவன் எடுக்க பார்த்தான். ஆமா ஆமா, இவன் ஒரு திருடன். ஆ, அவன் சொல்றது உண்மையா? இந்த வீட்ல என் நண்பன் பென்டோர் தான் அந்த வாளை உருவாக்குனா. இந்த பையன் இங்க தான் இருக்கான்னா பென்டோரை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னு தெரியல, உன்னை பார்த்தா பென்டோரோட ஞாபகம் வருது. ஆஹா, ஒருவேளை இவன் அந்த அசுராவோட பக்கம் இருக்கானோ? இவன் ஏதோ ஒரு வினோதமான மந்திரம் பயன்படுத்துறான். இவன் சாதாரண ஆள் இல்ல. வினோதமான மந்திரமா? இவன் வேகமா நகர்றான், குதிக்கிறான். இவன் கையில இருந்து வினோதமான மந்திரம் வரத நான் பார்த்தேன். இங்க இருக்கிற பொருள் எல்லாம் அப்படியே பறக்க விட்டான். ம்ஹும். ஒருவேளை பென்டோரோட வீட்ல இருக்கிற ஸ்க்ரோல்ஸ் எல்லாத்தையும் இவன் படிச்சிருப்பான் போல இருக்கு. அப்படின்னா இவனுக்கு நம்ம தேடுற வரைபடம் எங்க இருக்குன்னு நல்லா தெரியும். ஆமா, நீங்க எல்லாம் எதையாவது தேடிட்டு இருக்கீங்களா? ஏய், நான் ஒன்னு சொல்றேன், முதல்ல என் கட்டை அவுத்து விடுங்க. வேணும்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் உதவி பண்றேன். அவ்வளவு ஈஸியா உன்னை தப்பிக்க விட்டுருவான்னு நினைக்கிறியா? சரி, அவன் கட்டை அவுத்து விடுங்க. ஆனா ஏன் அவனை விடுவிக்கணும்? அவன் என் வாளை திருட பார்த்தான். அந்த ஜாங் ஒரு வீரனுக்கு தான் அடிபணியும், வேற யாராலையும் அதை கட்டுப்படுத்த முடியாது. அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? சரி, நாம விஷயத்துக்கு வருவோம். நான் சொல்ல போற விஷயத்தை நீ நம்ப மாட்ட. உன் டாட்டூ பிளாக் ஸ்மித் கூட்டத்தை சேர்ந்தது. அந்த கூட்டத்துல முதல்ல இருந்தது யார் தெரியுமா? எம்பு பென்டோரும் அப்புறம் நானும் தான். எம்பு டான்ட்ரா. உன் கையில என்ன இருக்கு? பென்டோர் என்னோட சிறந்த நண்பன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி பாயு, அவனோட கட்டை அவுத்து விடு. சரி, ஏதாவது பண்ண நினைச்சேன்னா அவ்வளவுதான். ஹே ரெய்னி, உன்னால இவன் கட்ட அவுக்க முடியுமா? சரி, நமக்குள்ள இருக்கிற குழப்பத்தெல்லாம் இப்ப தீர்த்துக்கலாம். நம்மள ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கலாம். ஹே பொடியா, உன் பேர் என்னங்கறத இன்னும் சொல்லவே இல்ல. நான் கூடா ஆஸ்ட்ரோகாராவோட 33வது தலைமுறையை சேர்ந்தவன். சரி, நான் தான் பாயு. நான் ஒரு சூப்பர் ஹீரோ. என்னோட பேரு ரெய்னி. நான் இவனோட கசின். நாங்க இங்க தேடி வந்தது ஜாங் வாளை உருவாக்க முக்கியமா தேவைப்படுற அந்த தடயத்தை தான். பாயு, அது அவனுக்கு காட்டு. அந்த காலத்துல இந்த வாளை பயன்படுத்தி தான் அசுராவை அடைச்சாங்க. அசுரா பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அசுரன். அவனுக்கு அழிக்க மட்டும்தான் தெரியும். அவன் விடுதலை ஆயிட்டான். அவனோட தீய எண்ணங்கள் இன்னும் மாறவே இல்லை. அவனை தடுத்து நிறுத்தணும்னா அந்த வரைபடத்தை பயன்படுத்தி இந்த வாளை முழுமையடைய செய்யணும். என் தாத்தா அந்த அசுரா பத்தியும் அந்த வாழை பத்தியும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனாலதான் அது உங்ககிட்ட இருந்ததை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆனா என் தாத்தா இந்த வரைபடத்தை பத்தி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே. ஒருவேளை அதை சொல்ல மறந்திருப்பாரோ? அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலத்து ஆயுதங்களோட மாதிரிகளை அவர் சேகரிக்க ஆரம்பிச்சாரு. தீய சக்திகளோட கைகளுக்கு போகக்கூடாதுன்னு பயந்தாரு.
உங்க ஆயுதமும் அதை சேர்ந்ததா தான் இருக்கும்னு அவரு நினைச்சிருப்பாரு. அந்த வரைபடமும் அந்த பொருட்கள் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொருட்கள் எல்லாம் இப்போ எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என் தாத்தா அதை ஒரு ரகசிய அறையில வச்சிருக்காரு. என் பின்னாடி வாங்க, நான் காட்டுறேன். இது வேற இருக்கா? புடிச்சிட்டேன். கிங்காராஸ், சங்கை இப்போ ஓதுங்க. என்னோட வருகை பயங்கரமா இருக்கணும். ஓ, வேணும்னா நம்ம இந்த விஷயத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்கலாமே. பாவம், அவங்க பொடி பசங்க தானே, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம். சரி, எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? என்ன சத்தம் அது? அந்த சத்தம் சேஷா வாகனத்துல இருந்து வருது. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி சத்தம் எழுப்புனா எதிரிங்களுக்கு எச்சரிக்கைன்னு அர்த்தம். அவங்க நம்மள தாக்க போறாங்க. நம்ம இருக்கிற இடத்தை எப்படி அவன் எப்பவும் கண்டுபிடிக்கிறான்? அவன் நம்மள ரொம்ப நேரமா பின்தொடர்ந்து தான் வந்திருக்கான். என் பின்னாடியே வாங்க, சீக்கிரம். அந்த வரைபடம் கிடைச்ச உடனே இந்த இடத்தை விட்டு போயிடணும். பரவாயில்லையே, மனிதர்கள் ஒன்னத்துக்கு உதவ மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி நிறைய விளையாட்டு பொம்மைகளை செஞ்சு வச்சிருக்காங்களே. பாய் பாய். அளவுக்கு மீறி விளையாடிட்டம் போல இருக்கே. கீழே ஒருத்தர் 2 பேராவது உயிரோட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நான் காட்ட வேண்டிய சம்பவம் ஒண்ணு இருக்கே. வந்துரு சின்ன பையா, வெளியே வந்துரு. நீ பார்க்க வேண்டிய விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். ஓஹோ, இங்க இருக்கியா நீ? நீயா மறுபடியும் வந்துட்டியா? ஏன் அவசரப்படுற? பொறுமையா இருக்க கத்துக்கோ. உன் பழைய நண்பனை வெட்டிட போறேன். ட்ரேக்கோ, உனக்கு இவனை தெரியும்ல? இவன் உன் கிராமத்துல இருக்கிற நண்பன். உன் நண்பனுக்கு ஒரு ஹலோ சொல்லு. நீ அவனை என்ன பண்ண சொல்லு. நான் இவனை எதுவும் பண்ணல. ஆசுரா தான் இப்படி பண்ணாரு. இவனோட ஆத்மாவை உரிச்சு எடுத்துட்டாரு. என்ன சொல்ற? இது என்னோட வேலையை காட்ட வேண்டிய நேரம். உனக்கு இதுல எந்த கலர் பிடிச்சிருக்கு? இரு நானே சொல்றேன். உனக்கு பச்சை தான் பொருத்தமா இருக்கும். அதேதான். ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். நீ அவனை என்ன பண்ற? ஏன் அவசரப்படுற? கொஞ்ச நேரத்துல நீயே பாப்ப. வேண்டாம், அவனை விட்டுரு.
பிரமாதமா சண்டை போடுற போடியா. அசுரா மட்டும் எனக்கு இந்த சக்தியை கொடுக்கலனா இந்நேரம் என் கையை நான் இழந்திருப்பேன். ஓ, என்னாச்சு? மத்தவங்கள பத்தி நீ ரொம்ப அதிகமா கவலைப்படுற. நீ கவலைப்பட வேண்டியது உன்னை பத்தி மட்டும்தான். பாயு, நான் போய் அந்த பையனை காப்பாத்துறேன். நானும் வரேன் பாயு. அதுக்குள்ள சந்தோஷப்படாத. உன்னை அழிச்சதுக்கு அப்புறம் உன் நண்பர்களை நான் பாத்துக்கிறேன். உன்னை நான் விட்டாதன. அவனை விட்டுடு. எம்போ, நான் என்ன உதவி பண்ணணும் சொல்லுங்க. மந்திரம் இல்லாம என்னால இந்த முகமுடியை எடுக்க முடியல. இதோட பலகீனத்தை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அந்த மந்திரத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். இந்த அரக்கனுக்கு அவனோட சக்தி எல்லாம் ஒரு மந்திர கல்லுல இருந்து தான் வருது. ஆனா இந்த பையன் மேல கல்லு எதுவும் இல்லையே, முகமுடி மட்டும் தான் இருக்கு. ரொம்ப தாமதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நேரம் வந்துருச்சு. சம்பவத்தை ஆரம்பிக்கலாமா? நம்மளோட பெரும் நிகழ்ச்சிக்கு புது நண்பனை கொண்டு வந்திருக்கேன், சசூரா. இந்த நிகழ்ச்சிக்கு வான வேடிக்கை தேவைப்படுது. ஆனா பரவாயில்ல, எனக்கு உங்க ரத்தமே போதும். ஜாக்கிரதை. இரு, நீ எங்க போறதா நினைச்சிட்டு இருக்க? நீங்க 2 பேரும் போய் அந்த வரைபடத்தை கண்டுபிடிங்க. இந்த மிருகத்தை நான் தசை திருப்புறேன். உன் நண்பர்கள் தான் முதல்ல சாக போறாங்கன்னு நினைக்கிறேன்.
உன் நண்பர்களை பத்தி கவலைப்படுறத முதல்ல நீ நிறுத்தணும். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கவனத்தை சிதற விடாத பாயு. என் கதை இன்னும் முடியல. ரேணியோ அந்த பையன்கிட்டயும் போதா? என் கூட சண்டை போட்டு அதுக்கு போர் அடிச்சிருச்சு. பாயு, நான் அந்த மிருகத்தை சும்மா விட மாட்டேன். நீ இவனை கவனிச்சுக்கோ, சரியா? சரியா சொன்னீங்க. நான் என் நண்பர்கள் மேல நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா என்னால மட்டும்தான் இவனை தடுத்து நிறுத்த முடியும். ஆமா, என்னால முடியும். ஹெம்பு, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. இவனை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். உன்னோட பலவீனம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஹெம்பு! ஹெம்பு, ஜாக்கிரதை! ஓ, என்ன இது? இப்ப அவன் கவனம் பூரா என் மேல இருக்க. உனக்கு உன்னோட நண்பர்களை காப்பாத்தணுமா? அப்போ பேசாம விட்டுட்டு போயிடு. நீ வெறும் ஒரு பொடி பையன் தானே. உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? உன்னால அசுராவை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? அது என்னைக்கும் நடக்காது. இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த ரகசிய அறை எங்க இருக்கு? அதுவும் அங்க இருக்கு. இத புடி. ஸ்பூனும் ஃபோர்க்குமா? நான் 3 சொல்லி முடிச்சதும் கைய வச்சு டேபிள பலமா அடிக்கணும். புரிஞ்சுதா? 1 2 3. என்னாச்சு? நிலாவோட புவியீர்ப்பு சக்தி இந்த அறைக்குள்ள வந்திருக்கு. அதுக்கு என் பிரேஸ்லெட் தான் காரணம். இது இல்லனா நம்ம தரையில விழுந்துருவோம். கீழே வச்சிருக்கிற பொறி நம்ம உடம்ப குத்தி கிழிச்சிடும். இத நீ எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? இந்த லோகோ, பையோட பெண்டன்ட்லயும் இந்த லோகோ இருக்கு. வா போலாம். அந்த மான்ஸ்டர் நம்மள தான் துரத்திட்டு இருக்கு. ஆனா உன்னால அதை சமாளிக்க முடியும் இல்லையா? என்ன விளையாடுறியா? ஆனா நீ பாயு கிட்ட நல்லா சண்டை போட்டியே. ஐயோ, அவன் ஒரு பொடி பையன். ஆனா வெளியே இருக்கிற அந்த மான்ஸ்டர் நம்மள கண்டிப்பா கொன்னுடும். அந்த பொரிய பத்தி சொன்னியே, இங்க அது நிறைய இருக்கும்ல?
மேல இருக்கிறத விட பெரிய கூண்டு இந்த இடத்துல இருக்கு. ஆனா யார இரையா பயன்படுத்துறது? என்ன இத நீயே பண்ணு. இது உன் ஐடியா தானே? சரியான லூசு. உனக்கு சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியும்ல? தயாராரு? என்னது இவளே இரையாயிட்டாளே? நான் எப்படி எறியானே? சரி, இந்த திட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டியதுதான். குறி தப்பாம இருந்தா சரி. எப்படி செமையா இருந்துச்சா? இங்க பாரு, திரும்ப என்ன வச்சு இதெல்லாம் பண்ணலாம்னு நினைக்காத. சரி, நேரத்தை வீணாக்க வேண்டாம், வா போலாம். இந்த சண்டை ரொம்ப போர் அடிக்குது. உன்னை அப்படியே துண்டு துண்டா வெட்டணும்னு தோணுது. ஆனா நீ செத்துட்டா உன் வாழால பிரயோஜனமே இருக்காது. அப்படி நடக்க நான் விட மாட்டேன். ஆஹா. சரி, நம்ம ஒரு டீல் வச்சுக்கலாம். இதுதான் என்னோட கடைசி ஆஃபர். பொடியா, அந்த வாளை என்கிட்ட கொடுத்துட்டேன்னா உன் நண்பனை நான் கொல்ல மாட்டேன். இவ்வளோ பெருந்தன்மையோட நான் இருந்ததே இல்லை, தெரிஞ்சுக்கோ. உனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிடுச்சு. இரு. நானே அதை கொடுத்துடுறேன். என்ன மன்னிச்சிடுங்க எம்பு. என்ன பத்தி கவலைப்படாத. இந்த வாளை இவங்க கிட்ட கொடுத்தா நீ அசுராவை எப்படி தோக்கடிப்ப? உங்க அப்பாவை மறந்துட்டியா? இந்த சோக கதையை கேட்டு என் கண்ணில் இருந்து தண்ணி வருது. வெட்டி பேச்சுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்ல. என்ன என்ன இது? யார் அது? இந்த பையன் உயிரோட இருக்கான? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஷெஷுரா எங்க? இது யாரு? என்னாச்சு? இங்க வா. நீங்க வந்துட்டீங்களா? எம்புவா நாங்க பாத்துக்கிறோம். என்ன சும்மா நின்னுட்டு இருக்க? அவனை போய் ஒரு வழி பண்ணு. அவன் அடி, இல்லனா நான் வந்து உன்னை அடிப்பேன். ஆமால, இவனை நான் பாத்துக்கிறேன். ஏய், உனக்கு என் வாள் வேணுமா? முடிஞ்சா வந்து வாங்கிக்கோ. சுவாரஸ்யமா இருக்கு. இப்பதான் சூடு பிடிக்குது. என் மொத்த சூப்பர் பவரையும் உனக்கு இப்ப காட்டுறேன் பாரு.
என் ஆட்டம் எப்படி இருக்கு? என்ன உன்னால தடுக்கவே முடியாது. உன் கதையை இன்னைக்கு நான் முடிக்கிறேன் பொடி பயலே. வந்து என்ன தாக்கு. என்ன உன்னால என்ன சமாளிக்க முடியலையா? என்னால நம்ப முடியல. ஒரு சின்ன பையன் என்ன தோக்கடிச்சிட்டான். ஒரு லிட்டில் ஹீரோ.
நீ சாதிச்சிட்ட பாயு. எம்பு உனக்கு ஒன்றும் ஆகலையே பாயு? இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா அந்த முகமுடி போட்டு வந்தா எனக்கு அவன் ஒரு மனுஷன் மாதிரி. ஆனா அவனை நான் கொன்னுட்டேன். பயோ, நீ இதை அந்த மாதிரி பார்க்க கூடாது. நீ மட்டும் அவனை அழிக்கலன்னா நிறைய பேருக்கு உன் நண்பனோட நிலைமை தான் ஆயிருக்கும். ட்ரைகோ, இவனுக்கு என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? இவன் உயிரோட தான் இருக்கான். இவனுக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? அசுரா இவனோட ஆத்மாவை எடுத்துட்டான். பாயு, அசுரா மாதிரியான அரக்கனுக்கு அவனோட படைகளை அதிகரிக்க மனிதர்களோட ஆத்மா தேவை. ஏன்னா அவங்களே அவங்களோட ஆத்மாக்களை தீய சக்திகளுக்கு படையலா கொடுத்துட்டாங்க. நீ பண்ணது தப்புன்னு நினைச்சு வருத்தப்படாத. நீ புனிதமான ஆத்மாங்கிறதால தான் நவாரா மேல உனக்கு இறக்கம் ஏற்பட்டிருக்கு. ஒரு வீரனுக்கு தேவையான முக்கியமான விஷயத்தை நீ இப்பதான் கண்டுபிடிச்சிருக்க. உனக்குள்ள உயர்ந்த உள்ளம் இருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா பாயு, எது தப்பு எது சரின்னு யூகிக்க முடியுதுன்னா உனக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நன்மையையும் ஞானத்தையும் முழுசா உள்வாங்கினதால தான் உன்னால சிறந்த வீரனா மாற முடிஞ்சது. நியாயத்துக்காக போராடுற. சரியா சொன்னாரு. நீ நியாயத்துக்காக தான் போராடுவ. நீ ஒரு சூப்பர் ஹீரோ தான். சரி, இனிமே இதுதான் என்னுடைய வாழ்க்கையா இருக்க போகுது. நான் ஒரு உண்மையான வீரன் ஆயிட்டேன். சந்தோஷம். இப்ப அடுத்து நமக்கு கிடைச்ச தடயம். வார்னாவின் வரைபடம். மனிதர்கள் மறந்த உலகம். என்ன? அந்த வாளோட மத்த பாகங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? கெனராவின் 6 வீரர்களுக்கும் இந்த வரைபடத்துல குறிப்பிட்ட இருக்கிற இடங்கள்ல இருந்து தான் அவங்களோட சக்திகள் கிடைச்சது. மீதி இருக்கிற பாகங்கள் எல்லாத்தையும் இந்த வாள்ல நாம பொருத்தணும். முதல் பாகத்தை கண்டுபிடிக்கிற வேலையை எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? இதோ இங்கிருந்து, முடிவில்லா குகையில. முடிவில்லா குகையா? வாங்க போகலாம். உனக்கு கண்டிப்பா உதவி தேவைப்படும். நான் உன் கூட வரேன், வா. நான் ஆஸ்ட்ரோகாராவை சேர்ந்தவன். அசுராவை அழிக்க வேண்டியதுல எனக்கும் பங்கு இருக்கு. இதை நாம ஒன்னா சேர்ந்து செய்வோம். இந்த பயணம் ஆத்திரிய புதிரியா இருக்க போகுது. Terus melangkah maju, walau badai menerpaku, takkan rapuh semangatku mengejar citaku. Bila letih mengarungi hati, asa ini takkan mati. Demi mimpi, semangatku kini kan menyala lagi. Kan ku lintasi semua rintangan di depanku. Biarpun berliku, jalan menuju impianku. Tegar berjuang
menghadapi semua problema. Satu hal ku yakin, kan ku jelang nanti keajaiban semesta. Bila letih mengarungi hati, asa ini takkan mati. Demi mimpi, semangatku kini kan menyala lagi. Kan ku lintasi semua rintangan di depanku. Biarpun berliku jalan menuju impianku, tegar berjuang menghadapi semua problema. Satu hal ku yakin, kan ku jelang nanti keajaiban semesta.